வாழ் வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அரியதொரு வாய்ப்பளித்த நார்வே டென்மார்க் மனவளக்கலை மன்ற பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் எனது பணிவான வணக்கங்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். அன்புசால் அறிஞர் பெருமக்களே, இது நம் குரு அவர்கள் கூறும் சொற்கள். ஆம், எந்த ஒரு கூட்டத்திலும் சத் சங்கத்திலும் நம்முடைய குருமகான் அவர்கள் நம்மை பார்த்து கூறும் வார்த்தைகள் இவை. எப்பொழுதும் உலக நலத்தொண்டன் என்று அப்படிதான் அவர் சொல்லிக்கிறவாரு என்னைக்குமே எப்பவுமே. முதல்ல நம்மளோட அதாவது தன்னோட இருப்பவர்களை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, எதிர்த்தாப்புல அறிஞர்களே அப்படிங்கிற ஒரு உன்னதமாக சொல்லக்கூடிய உத்தம ஞானிதான் நம் குரு வேதாத்தி மகர்ஷி அவர்கள். அந்த வகையில நம் குரு அவர்கள் அருளிய ஞானக்களஞ்சிய கவி எண் 1395 அறிஞனின் வாழ்வு என்ற தலைப்பில் 1955 வருடம் அவர் கொடுத்துள்ள வரிகள் தான் நம்ம இன்னைக்கு சிந்திக்க போறோம். இந்த வரிகள் என்ன அப்படின்னா, ஓவியங்கள் வரைகின்ற கலைஞன், ஓவியங்கள் வரைகின்ற கலைஞன் எண்ணி ஒரு உருவம் வரைந்து அதன் உள பாவத்தில் காவியங்கள் வர்ணிக்கும் முறைக்கு ஒத்த கருத்தொளிர கோடுகளை தேவைக்கு ஏற்ப மேவி அங்கே பல ஜாலம் காட்டுதல். இந்த லைன் முதல் 5 லைன் எப்படி வருது அப்படின்னா, அந்த ஓவியர் இருக்கார் இல்லையா, அவரை ஒரு கலைஞர்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வாசகம். அது போல அந்த லைன் அடுத்தப்புல பல ஜாலம் காட்டுதல் போல் அந்த ஓவியர் காட்டுறாரு இல்லையா, இப்படி வரையும் போது கைகள் இப்படிலாம் எப்படி மனசுக்குள்ள எவ்வளவு ஒரு ஆழமாழுத்தம் பார்த்துட்டு தானே அந்த கைகள் அவருடைய அப்படி வரையுது அந்த இதில் பலகையில். பல ஜாலம் காட்டுதல் போல் மேல்நிலையில் வாழ் ஞானி, இந்த ஞானி பத்தி சொல்லி வர்றாரு. அந்த கலைஞர் ஓவியர்ங்கிற கலைஞனையும் கலைஞன் சொல்லி ஓவியரை அவர் என்ன செய்வார், அது போல் அடுத்த என்ன வருதுன்னா, மேல்நிலையில் வாழ் ஞானி உலகோர் வாழ்வில் நாவியங்கி உலகோர் வாழ்வில் நாவியங்கி ஒலிக்கும் சொல்லுக்கான வார்த்தை நன்னடத்தை நட்பு ஒழுக்கம் இவற்றால் பன்னலம் விளைவிப்பார் அப்படிங்கிறதா அந்த ஞான கலைஞரோட வரிகள். அவர் எப்படி அந்த ஓவியத்தை பல கோணங்களில் பார்த்து சரி பண்ணி கொண்டு வராரோ, அதே மாதிரி இந்த உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடிய வகையில ஞானியான மக்கள் இருப்பாங்க, ஞானியர் அப்படிங்கிறது தான் இந்த கவியினுடைய ஒரு அர்த்தம். இதை இன்னும் கொஞ்சம் தெளிவா நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த கவியில மகரிஷி அவர்கள் கூறுவது பாத்தீங்கன்னா, அந்த விளக்கங்கள்லாம் பார்த்து தான் இன்னைக்கு நம்ம சிந்திக்க போறோம். தலைப்பு அறிஞனின் வாழ்வு அப்படிங்கிறது தான். இந்த ஞான கலைஞர் கவியில் உள்ள முதல் 5 வரிகள் பார்த்தீங்கன்னா, கலைஞர்கள் வரிசையில இடம்பெற்றுள்ளவன் ஓவியன் வரைகின்ற ஓவியன். அதாவது அந்த ஓவியத்தை வரையக்கூடியவனுக்கு ஓவியன் பார்த்தீங்களா, அவன் என்ன சொல்றாரு, கலைஞர்கள் வரிசையில இடம்பெற்றுள்ளவன் அப்படிங்கிறார். அவன் வரையும் போது அவனது மனம், அதாவது உள்ளமானது இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து அற்புதங்களையும் அழகையும் நினைத்து அவைகளை தன்னுள் கொண்டு வந்து கொண்டே இருப்பான். அதற்கு இணையாக அவனது கைவிரல்கள் அங்கே அந்த ஓவிய உருவத்தில் ஆனந்த தாண்டவமாடும். அப்படிதானே? அதாவது வரையும் போது பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருக்கோம். நம்ம அது மட்டும் இல்லை, அவன் வரையக்கூடிய தன்மை எப்படி இருக்குன்னா, அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதை கொண்டு போகணும். எந்த சுச்சுவேஷனுக்கு அந்த படம் தேவையோ ஓவியம், அதுக்கேற்ற மாதிரி கொண்டு போகல. அவ்வப்போது அவன் மனதோடு சேர்ந்து அவனது விரல்களும் அந்த ஓவியத்தில் அப்படியே அப்படி மிருதங்கம் வாசிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதில் இறுதியில் அவன் வரையும் ஓவியம் முழுமை பெறுகிறது. இதில் தான் எத்தனை அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அவனுடைய கைகள் என்னெல்லாம் பண்ணும் பார்த்தீங்களா, அவை அனைத்தையும் பல ஞாலம் காட்டுதல். அந்த ஞான கலைஞர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன சொல்றாரு பாருங்க, அதாவது மேவி அங்கே பல ஞாலம் காட்டுதல் அப்படிங்கிறார் நம்ம குரு மகரிஷி அவர்கள். ஸோ அந்த வகையில மீதமுள்ள 3.5 அடி இருக்கு பாருங்களேன், அந்த வரியிலே நம்ம மகான் என்ன சொல்லி வர்றாரு அப்படின்னா, சொன்ன மாதிரி மேல்நிலையில் வாழ் ஞானி உலகோர் வாழ்வில் நாவி எங்கி ஒலிக்கும் சொல் நன்னடத்தை நட்பொழுக்கம் இவற்றால் பன்னலம் விளைப்பார் அப்படிங்கிறதான் நம்ம குரு இந்த ஞானங்களத்தில் சொன்ன வார்த்தை. அப்போ ஞானி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதுவும் மேல்நிலையில் வாழும் ஞானி. அவர் எப்படிப்பட்டவரா,
அந்த ஓவிய கலைஞனுக்கு இணையாக வந்து பாடுறாரு அந்த மீதி உள்ள 3 அடியில. பாடம் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு. இது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இது கவிஞரின் வரிகள். உதாரணம் நம் கல்வி தந்தை பெருந்தலைவர் முதல்வர் காமராஜர்னு சொல்லலாம். நம்ம குரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேதை, மாபெரும் ஞானி தானே அவரு. ஆனால் அவரின் பள்ளி படிப்பு எவ்வளவு இருந்துச்சுங்கிறது நமக்கு தெரியும். குரு வணக்க பாடல்ல, அதாவது மகான் வந்து குரு வணக்க பாடல் என்ன சொல்றாரு அப்படின்னா, அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானான்னு சொல்லிட்டு, அறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர் அப்படின்ட்டு, திருமூலருக்கு வந்து அறிஞர் அப்படிங்கிற ஒரு ஒரு ப்ரிஃபிக்ஸ் போட்டு அப்ப அப்படியே புகழாரம் சூட்டுறாரு பார்த்துக்கோங்க. இதை வந்து நம்ம எந்த சூழ்நிலையிலையும் வந்து மகான் வந்து மற்ற அறிஞர் பெருமக்களை எந்த அளவுக்கு உயர்த்துறாரு அப்படிங்கிறதுக்கு தான் வந்து திருமூலருடைய தன்மைகள் அவர் அறிஞர் அப்படின்னு புகழாரம் சூட்டுறாருங்கிறது நம்ம அதில் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த திருமூலரை பத்தி வரும்போது எப்படி அவர் ஏன் அறிஞர்னு சொன்னார் அப்படின்னா, சாதாரண மனிதர் நிலையில இருந்து தான் வந்து திருமூலர் அவர்கள் மாமனித முனி நிலையை அடைந்ததை வந்து திருமூலரே ஒரு கவியில சொல்றாரு. நந்தி அருளாலே மூலனை நாடி பின் நந்தி அருளாலே சதாசிவன் ஆயினேன் அப்படிங்கிறார். அதாவது நந்தியம் பெருமானாகிய குருவின் வழிகாட்டுதலால் மூலப்பொருளான மூலாதார சக்தியை உணர்ந்து குருவின் அருளால் யோகத்தின் மூலம் சதாசிவன் ஆகினேன் என்றும், சதாசிவ நிலையை உணர்ந்ததை பின் தன்னை உணர்ந்து கொண்டதையுமே, தன்னை உணர்தல் மகான் சொல்லி வருவார் இல்லையா, தன்னை உணர்ந்து கொண்டதையுமே இக்கவி மூலம் உணர்த்துகிறார் திருமூலர் பெருமான் அவர்கள். ஸோ அதாவது அதாவது ஒரு அப்படிதான் சொல்லணும் அறிஞர். அந்த மாதிரி அந்த அளவுனாலதான் அறிஞருங்கிற பட்டத்தை கொடுத்துருக்காரு நம்ம குரு. ஸோ அது மாதிரி இன்னும் ஒரு படி மேலே போய் என்ன சொல்றாரு அப்படின்னா, யார் திருமூலர், அதாவது ஞானியாக வாழ்ந்ததுக்கான ஒரு அறிகுறியே என்ன அப்படின்னா, அறநெறிகள் எதெல்லாம் அப்படிங்கிறதுல வந்து சொல்லி வரும்போது திருமூலர் என்ன சொல்றாருன்னா, தவத்தை, அதாவது தவம் வந்து ஒரு பக்கம் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்றாருன்னா, தானம், அதாவது எல்லோருக்கும் கொடுத்து சாப்பிடுங்கள், ஆசையோடு அகப்பட்டதை அப்படியே உண்டு விடாதீர்கள், காக்கை கூட கரைந்து கரைந்து பிற காகங்களையும் அழைத்து கொண்டு உண்கிறது, மேலும் சான்றோர்களின் தேவைகளுக்கு உதவுதல் சிறந்த தானமாக கருதப்படுது அப்படிங்கிறாரு திருமூலர். அது மாதிரி ஈகையை பத்தி சொல்லும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈவாயேல், எது சிறந்த தர்மம் ஈகை என்பதை நடமாடும் தெய்வங்களாகிய மனிதர்களுக்கு தேவையின் அடிப்படையில் கொடுத்து தர்மம் செய்வதே சிறந்த ஈகை அப்படிங்கிறார் திருமூலர். அறத்தை பத்தி சொல்லும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, அறம் செய்வர்களுக்கே கடவுள் கருணை செய்வார். அதுல ஒரு நம்ம அடிக்கடி கேட்ட வாசகம், ரொம்ப அருமையான வாசகம், பசுவுக்கு ஒரு பிடி புல் பிச்சைக்காரனுக்கு ஒரு பிடி சோறு, யாரிடத்திலும் இனிமையாக பேசுதல். இதுதான் இந்த சொல்ல பத்தி ஞான கலைஞர் வரக்கூடிய வாசம். யாரிடத்திலும் இனிமையாக பேசுதல், இவை வந்து எல்லாருக்கும் சுலபம் தான். ஏழைகளுக்கு கொடுத்தலே அறம். வழி வழியாக வரும் வரும் வினையை, திருமூலர் சொல்லக்கூடிய வரும் வினையை எப்படி இது பண்ணிக்கிறணுமா, ரொம்ப 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 எளிதா சொல்லக்கூடிய ஒரு வாசகத்துல தான் இந்த திருமூலர் நமக்கு இப்ப சொல்லி வந்தார். ஸோ அந்த வகையில பார்த்தீங்கன்னா, இப்போ திருமுறையின் போதனைகள் வந்து இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அதனால தான் வந்து நம்ம குரு அவருக்கு அறிஞர் திருமூலர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வந்து அவருக்கு வழங்கியிருக்காருங்கிறதுக்கு இது ஒரு சின்ன உதாரணமா நம்ம எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி இன்னொரு இடத்துல திருமந்திரத்துல திருமூலர் என்ன சொல்றாருன்னா, குரு வழியாய குணங்களில் நின்று கருவழியாய கணக்கை அறுக்க வரும் வழி மால மறுக்க வல்லகருக்கு அருள் வழி காட்டுவது அஞ்செழுத்தாமே அப்படிங்கிறார். அதாவது இது வந்து எதுக்காக நம்ம சொல்ல வந்தோம்னா, திருமூலரை ஏன் இவர் அறிஞர் அப்படின்னு சொன்னார்னா, எந்த அளவுக்கு வந்து நமக்கு மகான் சொல்லக்கூடிய ஒரு 3 பாவப்பதிவுகள் இருக்கு பார்த்தீங்களா, கர்ம வினைகள், அதை பத்தி சொல்லும்போது இதை வந்து மகான் வந்து கணக்கில் எடுத்துக்கிறாரு. ஸோ அதனாலதான் வந்து நமக்கு திருமூலருக்கு இத்த பெரிய ஒரு பட்டங்கள் எல்லாம் நம்ம குரு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது ஒரு இதுக்காக வேண்டி நம்ம இதை கணக்கில் எடுத்துக்கிட்டோம். இதே மாதிரி இதுல நமக்கு வந்து ஞான கலைஞர் வரக்கூடிய இன்சொல் அப்படிங்கிறதுக்கு வள்ளுவ பெருந்தகை வந்து நம்ம உதாரணத்தை கூட நம்ம அடிக்கடி எடுத்துக்கலாம். அவர் சொல்லக்கூடியது இன்சொல்லால் ஈரம் அழைப்படினாலும் இன்சொல் ஆகப்பெறின், அதாவது அன்போடு வஞ்சனை இல்லாமல் நியாயமாக கூறப்படும் சொற்களே இன்சொற்கள் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி இன்னொரு இடத்துலயும் துன்புறும் துவாமை இல்லாகும் யார் மட்டும் இன்புறும் இன்சொல் அவருக்கு, எல்லாரிடமும் இன்பம் அளிக்கும் இனிய சொற்களையே பேசுவதற்கு துன்பம் அளிக்கும் வறுமை இல்லை அப்படிங்கிறது. அதே இன்னொரு 3வது குறள் என்ன சொல்றாருன்னா, அல்லவை தேயாரும் பெருக்கும் நல்லவை நாடி இனே சொல்லி, மற்றவர்களுக்கு நன்மை தரும், அதாவது
அந்த நன்மை தரக்கூடிய சொற்களை ஆராய்ந்து இனிமையாக சொல்லுவதற்கு பாவங்கள் குறைந்து தரும குணம் அதிகரிக்கும். இப்படி 2 வகையில இதுல கொண்டு போயிடுறாரு. பாவங்கள் குறையுது, இன்னொன்னு தர்ம குணம் அதிகரிக்கும் அப்படிங்கிறாரு. இன்னொரு கவியில திருக்குறள்ல இனிய உளவாக இன்ன குரல் கனியிருப்ப காய் வந்துட்டு, இது நமக்கு அடிக்கடி ரொம்ப எளிமையானது. இனிய சொற்கள் குவிந்திருக்கு, அதை தவிர்த்து கடுமையாக சொற்களை பேசுவது, கனிகள் நிறைந்திருக்கு, அவற்றை விட்டு காய்கறிகளை பறித்திரும்ப அதை சாப்பிட்றதுக்கு இது ஈக்குவலாகும் அப்படிங்கிறது தான் வந்து இது உச்சகட்ட விளக்கம் தான் சொல்லலாம், திருவள்ளுவர் சொல்லக்கூடிய ஒரு தன்மையில. அது மாதிரி இன்னொரு அந்த கவி ஞானக்கலைஞர் கவிகளோட வரிகள்ல வரும்போது ஒரு சின்ன ஒரு உதாரணம் பாருங்களேன். ஒரு கல்லூரி வகுப்பறையில பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிற பேராசிரியர் இடையில திடீர்னு ஒரு கேள்வியை கேட்கிறாரு. ஒரு மரக்கிளையில 4 பறவைகள் உட்கார்ந்திருக்கு. அவற்றில் 3 பறவைகள் எழுந்து பறக்க வேண்டும் என்று முடிவு செய்தன. இப்போது கிளையில் மீதி எத்தனை பறவைகள் இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. எப்படி? 3 பறவைகள் எழுந்து பறக்க வேண்டும் என்று முடிவு செய்தன. இப்போது எத்தனை பறவை இருக்கு அப்படின்னு அப்படிங்கிற கேள்வி கேட்கிறாரு பேராசிரியர். உடனே மாணவர்கள் என்ன சொல்றாங்க? ஒரு பறவை மட்டும் இருக்கும் அப்படி. ஏன்னா 3 நினைச்சிருக்கு இல்லையா? உடனே ஒருவர் மட்டும் தலையாட்டி அதை மறிச்சு இல்ல இல்ல அப்படிங்கிறான் ஒருத்தன். எப்படின்னா 4 பறவைகளுமே கிளையில் தான் அமர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்றான். உடனே இப்படி மற்ற பசங்க எல்லாம் சேர்ந்து அவனை பார்த்து சிரிக்காங்க. உடனே பேராசிரியர் மட்டும் சிரிக்கல. உடனே அந்த 4வது பையனை பார்த்து கேட்கிறாப்புல, எப்படி சொன்ன பேசாம மறுத்தாப்புல பாத்தீங்களா? அந்த பையனை பார்த்து பேராசிரியர் கேட்கிற, எப்படியா நீ அப்படி சொல்ற அப்படின்னு. உடனே அந்த அந்த 3 பறவைகளும் பறக்க வேண்டும் என்று முடிவுதான் செய்திருந்தன, இன்னும் எழுந்து பறக்கவில்லை. ஓர் எண்ணம் எழுவதற்கும் அது செயலாக மாறுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது என்றான். பேராசிரியர் அதை கேட்டு கைதட்டினாம். அதுதான் சரியான விடை அப்படின்னு சொன்னாராம். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, எண்ணங்களும் செயல்களும் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதா வந்து நம்ம தத்துவ ஞானி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். எண்ணத்தில் கவனமாய் இருங்கள், ஏனெனில் எண்ணங்கள் தான் சொற்களாகின்றன. சொல்ல பத்தி சொல்லி வர்றார் இல்லையா மகான் வந்து நமக்கு அந்த கவியில. அதனால வந்து சொல்லில் கவனமாயிருங்கள், ஏனெனில் ஒலிக்கும் சொற்கள் தான் செயல்களாகின்றன. செயலில் கவனமாயிருங்கள், ஏனெனில் செயல்கள் தான் பழக்கங்களாகின்றன. பழக்கத்தில் கவனமாயிருங்கள், ஏனெனில் பழக்கங்கள் தான் ஒழுக்கங்களாகின்றன. ஒழுக்கத்தில் கவனமாயிருங்கள், ஏனெனில் ஒழுக்கம்தான் உங்கள் வாழ்வை வடிவமைக்கிறது. இது வந்து இந்த நட்பொழுக்கமும் வந்து இதுல அடங்கும் அப்படிங்கிறத இந்த கவியில வந்து மகான் சொல்றாரு இல்லையா, நட்பொழுக்கத்தை பத்தி சொல்லி வர்றாரு பாருங்களேன் அந்த ஞான கலைஞர் கவியில. அதனாலதான் இந்த நட்பொழுக்கத்துக்கு இந்த உதாரணமா நம்ம எடுத்துக்கிட்டோம் இதையும். அதே மாதிரி இந்த சொல்லுக்கு வந்து அதிக வலு இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நமக்கு தெரிஞ்ச விஷயம். அதுல ஒரு சம்பவத்தை மட்டும் பாருங்களேன். மகாராணி எலிசபெத் ஒரு நாள் தம்ம வேலைகள்லாம் முடிச்சுக்கிட்டு அரண்மனைக்கு திருப்பி வர ரொம்ப நேரம் ஆயிப்போச்சு. நம்ம ரூமுக்கு வந்த உடனே கதவை தட்டுறாப்புல. உடனே உள்ள இருக்கிறது யாரு? கணவர் இருக்காரு. யாரு அப்படின்னு கேட்கிறாப்புல. உடனே மகாராணி சொல்றாப்புல, நான் தான் மகாராணி எலிசபெத் வந்திருக்கிறேன். 2 விஷயம் இதுல. நான் தான் மகாராணி எலிசபெத் வந்திருக்கிறேன் என்று மிடுக்காக சொன்னார் எலிசபெத். இந்த நடுராத்திரியில் மகாராணிக்கு என் அறையில் என்ன வேலை அப்படின்னு கணவர் கேட்கிறாரு. உடனே மகாராணி புரிஞ்சுக்கிட்டாப்புல, நான் தான் உங்கள் மனைவி எலிசபெத் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே கணவர் கதவை திறந்துட்டாரு. காரணம் என்ன அப்படின்னா, மகாராணி என்ற ஒரு சொல்லுதான் மனைவி என்ற சொல்லான போது உடனே அது மாறிடுச்சு. ஆக நாம ஒவ்வொரு நாளும் பல அவதாரங்கள் எடுக்கிறோம். ஆண்கள் வீட்டில் குழந்தைக்கு அப்பாவாக, மனைவிக்கு கணவராக, பெற்றோருக்கு பிள்ளையாக இருக்க வேண்டும். பெண்கள் வீட்டுக்குள் அம்மா, மகள், மனைவி, சகோதரி என மாறிக்கொண்டே இருப்பார்கள். இனிய குடும்பத்துக்கான வாழ்க்கை முறை இதுதான் அப்படிங்கிறதா வந்து நம்ம குரு சொல்லக்கூடிய ஒரு வாசகம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒலிக்கும் சொல் பற்றி மகரிஷி சொல்றாரு பாருங்களா, அந்த வாசம் சொல்றாரு இல்லையா ஞான களஞ்சியத்துல, ஒலிக்கும் சொல் அப்படிங்கிற வாசம் யூஸ் பண்ணியிருக்காரு இல்லையா வரி. இப்போ அதுக்கு வந்து ஒரு சின்ன உதாரணம் பாருங்களேன். இப்போ இணக்கத்தை வற்புறுத்தும் போது, அந்த ஒலிக்கும் சொல்ல பத்தி அந்த வார்த்தைகள் வாயிலிருந்து எப்படி வரணும் அப்படிங்கிறது, இணக்கத்தை வற்புறுத்தும் போதும் பிணக்கை தீர்க்கும் போதும் இன்சொல்லையே உள்ளமும் உதடுகளும் உபயோகப்படுத்த வேண்டும். இன்சொல்லினால் நன்மைகள் பல பெறலாம் அப்படிங்கிறத குரு சொல்றது. பிறர் கூறும் கடும் சொற்களையும் அவை சொல்லப்படாதது போல் பாவித்து ஒதுக்கிவிட வேண்டுமா. இந்த சொற்களை பத்தி ஞான கலைஞர் வரிகள் வரக்கூடியதுக்காக வேண்டி இந்த விளக்கங்கள். அதே மாதிரி குறை கூறுதல், கட்டளையிடுதல், வற்புறுத்துதல் என்ற 3ஐயும் நம்ம வந்து விட்டுட்டோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே நம்ம வந்து நல்லவர்களாக மாறி விடுகிறோம். உலகமே நமக்கு நட்பாக மாறிவிடும். அந்த நட்புங்கிற வாசம் அதில் யூஸ் பண்றாரு பாருங்க. எதுக்கு? அதுக்கு இதெல்லாம் வந்து சில டிப்ஸ் அவருக்கு நம்ம குரு நமக்கு சொல்றாரு. எண்ணம் சொல் செயலால் எவருக்கும் எப்போதும் நன்மையே விளைவிக்க நாட்டமா இருங்கள் அப்படிங்கிறது நம்ம குரு வந்து மிக ஆணித்தரமா அதை சொல்றாரு. அந்த அது மட்டும் இல்லாம இந்த நட்புன்னு ஒண்ணு வரும்போது அதுல இன்னொரு வாசகம் வந்து பாத்தீங்களா, குரு வணக்க பாடல்ல வரக்கூடிய வாசகம் வந்து மறக்கவே முடியாது.
ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்துன்னு ஒரு வாசகத்தை சொல்லுவார். மிக அருமையான வாசகம் அது. ஸோ அந்த வகையில இந்த நட்புக்கான ஒரு இதை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இப்போ வந்து ஞானி அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து இதுல இன்னொன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது ஞானிங்கிறது அறிஞன் அப்படிங்கிறது எல்லாம் ஒண்ணு நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட அறிஞனுடைய வாழ்க்கையில வந்து என்ன அப்படிங்கிறதுக்கு அந்த அறிஞர்களுடைய நமக்கு முன்னாடி பிறந்து வளர்ந்து அவங்களுடைய அனுபவங்களை எப்படிலாம் ஷேர் பண்ணிக்கிட்டாங்களோ அதுதான் வந்து நமக்கு எடுத்துக்காட்டு அப்படிங்கிறதுக்கு குரு என்ன சொல்லி வர்றாரு அப்படின்னா, அறிஞர்கள் வந்து வாழ்வில் பல்வேறு சூழ்நிலைகளில் எண்ணிறைந்த குறிப்பிடத்தக்க நிகழ்ச்சிகள் அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் நடக்கத்தான் செய்யுது. அதோட பேஸ் பண்ணி என்ன செய்றாங்க அப்படின்னா, உலக மக்களுக்கு அவருடைய அனுபவங்களை வந்து என்ன செய்றாங்க, பேச்சாலும் எழுத்தாலும் கவியாலும் தான் சொல்லி வர்றாங்க. இப்ப மகானுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் எத்தனையோ அவர் சொல்லுவாரு அடிக்கடி. அவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, நான் எல்லாமே அனுபவிச்சு, அதாவது அனுபவபூர்வமாக உணர்ந்து பிறகுதான் அதை உங்களுக்கு வந்து நான் கொண்டு சொல்லி சொல்லி வந்து 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 வர்றேன் அப்படிம்பாரு. அப்ப அப்படிப்பட்ட அறிஞர்கள் வந்து அவர்கள் வந்து அந்த துறையில அந்தந்த நிகழ்ச்சியில அந்தந்த சமயத்துல தாங்கள் அடைந்த இன்பங்களையும் துன்பங்களையும் உலக மக்களுக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறார்கள் அப்படிங்கிறதா நம்ம இதுல தெரிஞ்சுக்கிற வேண்டியது. அதுலதான் வந்து ஞான கலைஞர் வார்த்தைகள் என்ன வருது அப்படின்னா, இவற்றால் அதாவது நன்னடத்தை நட்பொழுக்க இவற்றால் பன்னலம் விளைப்பார் அப்படிங்கிறது. பன்னலம் விளைப்பார்னு அர்த்தம் உலக மக்களுக்கு பல நலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ந்தவர்கள் தான் இந்த அறிஞர் பெருமக்கள். ஆற்றல் வாய்ந்தது தான் இந்த அறிஞர் பெருமக்களுடைய அனுபவங்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்க வேண்டியது. அது மட்டும் இல்ல, அவங்க அடைஞ்ச துன்பத்தை ஒருவர் அறிந்து கொள்வதனால் அது போன்ற துன்பம் வாழ்வில் தனக்கு ஏற்படாமல் விழிப்பாக இருப்பதற்கும், அப்படி ஏதேனும் சூழ்நிலை சந்தர்ப்ப நிர்பந்தங்களினால் ஏற்பட்டு விட்டாலும் அதை சமாளிக்கவும் குறைத்துக் கொள்ளவும் ஏற்ற அளவில் திறமை, தகமை, பொறுமை இவைகளை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். யாரு? இந்த அறிஞர் பெருமக்கள். அது இந்த வரிசையில தான் நம்ம குருவும் இருக்காங்கங்க தான் நமக்கு தெரியும். அவர் எந்த வகையில வாழ்க்கையில கஷ்டப்பட்டாரு அப்படிங்கிறது அந்த சொல்லுவாங்க இல்லையா? தான் பட்டாலும் தான் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற வேண்டி நம்ம எல்லாரையுமே வந்து குழந்தையா பாவித்தவர் தான் நம்ம அருட்தந்தை அவர்கள். அந்த வகையில தான் வந்து அவர் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் வந்து நீக்கிறதுக்கான வழிகள் நமக்கு சொல்லிக் கொடுத்தார். ஆகவே அறிஞர்களின் கருத்துக்களும் சரித்திரங்களும் அவற்றை கற்கும் எல்லோருக்கும் பல விதத்திலும் நற்பயனையே தருகின்றன அப்படிங்கிறது தான். இது இந்த ஞான கலைஞர் கவியினுடைய லாஸ்ட் லைன். அத்தகைய அறிவுரைகளை பின்பற்றினால் வாழ்வில் அனைத்து நலன்களையும் பெறுவது மிக மிக எளிது அப்படிங்கிறத நம்ம குரு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அது மட்டும் இல்லாம இந்த இனிமை கிடையாத வாழ்வுன்னு சொல்லக்கூடிய ஒரு தலைப்புல மகான் என்ன சொல்றாரு அப்படின்னா, வாழ்க்கையில வந்து என்னைக்கும் மகிழ்ச்சியா தான் இருக்கணும். அதே சமயத்துல அதுக்கு வந்து என்ன மகிழ்ச்சியா இருக்குன்னா, ஏமாற்றம் இல்லாமல் வாழ வேண்டும். ஏமாற்றம் என்பது துன்பமும் சோர்வும் அளிக்கின்ற ஒரு மனநிலை. அது தன்னாலும் வரலாம், பிறராலும் வரலாம், இயற்கையாலும் கூட எழலாம். ஸோ அந்த வகையில சிந்தனையோடு ஆராய்ந்து நல்ல முடிவு எடுக்க வேண்டும் அப்படிங்கிறார். நல்ல முடிவை செயலுக்கு கொண்டு வரும் திறமும் துணிச்சலும் வேண்டும். இத்தகைய சிந்தனையும் அதனால் ஏற்படும் விழிப்புணர்வும் வாழ்க்கை முறையும் மனிதனின் வாழ்வில் வெற்றியையும் அமைதியையும் தரும் அப்படிங்கிறத நம்ம குரு சொல்லக்கூடிய வாசகம். அதே மாதிரி இன்னொரு இதுல என்ன சொல்றாருன்னா, இந்த வாழ்வின் நோக்கம் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, வாழ்வின் நோக்கம் என்ன என்பதை மனிதன் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த நோக்கத்திற்கு முரண்படாத நெறி நின்று வாழ வேண்டும். அவனே வாழ்வாங்கு வாழ்பவன் அப்படிங்கிறாரு. அவனால் தான் மனித சமுதாயம் நலம் பெறுகிறது. மனித சமுதாயத்தால் அவன் போற்றப்படுகிறான். வாழ்வாங்கு வாழும் நெறியை விஞ்ஞான ரீதியாக விளக்கி நல்வாழ்வு பெற உதவும் கலைதான் மனவளக்கலை. மனவளக்கலைக்கு வந்து மகான் சொன்ன ஒரு லைன் இது. இது மாதிரி இன்னொரு இடத்துல இப்ப வந்து இப்ப சொல்லக்கூடிய ஒரு இது என்னன்னா, மகான் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை தான். இளம் வயது காலத்துல வந்து உடலையும் மனதையும் சரிப்படுத்திக் கொண்டால் பின்னாலே நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் எப்படி இருக்கும் என்று பார்த்தோமே ஆனால் அவை ஆரோக்கியமான கட்டமைப்பு ஸ்ட்ரக்சர்னு சொல்லும் பார்த்தீங்களா, கட்டமைப்பு கொண்டதாக திகழும் அப்படிங்கிறாரு. அவ்வாறு நல்ல குழந்தைகளை உலகுக்கு தருவதற்கு நமது உடற்பயிற்சி தியான முறை இரண்டும் நல்ல ஒரு வாய்ப்பு அளிக்கும் அப்படிங்கிறதான் குரு சொல்லக்கூடிய ஒரு தன்மை. உடலுக்கு கொடுக்கக்கூடிய உடற்பயிற்சி, மனதிற்கு கொடுக்கக்கூடிய தியான பயிற்சி, உயிருக்கு உறுதி அளிக்கும் காயகல்ப பயிற்சி, மூன்றும் உடலையும் உள்ளத்தையும் உயிரையும் மேன்மைப்படுத்தி தூய்மைப்படுத்தி வாழ்வாங்கு வாழ்வதற்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறது போல எப்படிதான் மகன் சொல்லக்கூடிய வார்த்தை என்பது என்ன அப்படின்னா, இந்த குணங்கள்லாம் உணர்வுபூர்வமான குணங்கள்லாம் யாருக்கு வரணும்னா மேல்நிலையில் வாழ்ந்த ஞானிகளுக்கு தான் அது வரும். அந்த வகையில வாழ்ந்த நம் தத்துவ ஞானியின் பன்னலம் விளைவிக்க வந்த தந்த மனவளக்கலை பயிற்சிகளை வந்து நம்ம மறக்க முடியுமா, அதை ஒழுங்கா செய்யணும் அப்படிங்கிறது தான் இதில் உள்ள ஒரு கருத்து. அதே மாதிரி அறிஞர்கள் போதனைகள் வரும்போது இன்னொரு இடத்துல என்ன அவங்களுடைய அனுபவங்கள் தானே நமக்கு வந்து இப்ப இன்னைக்கு பாதைகள். அந்த வகையில ஆஹ்
உலக மக்களுக்கு வந்து அப்படிப்பட்ட அறிஞர் பெருமக்கள் தரும் அறநெறி போதனைகளும் நல்வாழ்வுக்கேற்ற திட்டங்களும் அக்காலத்திற்கு சிறிதும் பொருத்தம் இல்லாமலும் அவசியமற்றவை என எண்ணும்படியாக தான் இருக்கும். அவங்க சொல்லதான் என்னத்தை இவர் சொல்லிட்டு போட்டோன்னு நினைப்போம். அதை நினைக்கக்கூடியவங்க யார் நினைப்பாங்கன்னா, அதை ஏத்துக்கிறவங்க மனநிலை இல்லாதவங்க நினைப்பாங்க. ஆனா நம்ம மனவளக்கலைக்கு வந்த பிறகு மகான் சொன்ன வார்த்தைகள் அத்தனையுமே நமக்கு வந்து ஏத்துக்கக்கூடிய தன்மையில தான் நம்ம வந்து இப்ப இருந்துட்டு இருக்கோம். நம்ம மாறிட்டோம். நிறைய விஷயங்கள் நம்ம மாறிட்டோம். அதே மாதிரி இப்போ நமக்கு அந்த ஒழுக்கம் அப்படின்னு இந்த வாயில வருது பார்த்தீங்களா? இப்ப ஞானக்கலைஞர் வரிகள்ல அந்த ஒழுக்கத்தை பத்தி வரும்போது என்ன அப்படின்னா, அன்றாடம் நமது நடை, உடை, பாவனை, பார்வை நம்மையும் பிறரையும் புண்படுத்தாத அளவுக்கு விழிப்போடு இருப்பதுதான் ஒழுக்கம் அப்படிங்கிறார் குரு. அப்படிதான் வந்து ஒழுக்கத்தோடு வாழக்கூடிய தன்மை அப்படிங்கிறாரு. அதே மாதிரி ஆஹ், இன்னொரு இடத்துலயும் அவர் குரு என்ன சொல்லி வர்றாருன்னா, நமக்கு இந்த அதாவது கற்பு நெறியை பத்தி சொல்லக்கூடிய ஒரு தன்மை, அதுவும் வந்து ஒழுக்கத்தினுடைய சார்ந்த ஒரு குணநலன் தான். ஒரு பாவனை தான். பாவனை நடத்தை தான் அது. நன்னடத்தை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை. அதாவது பருவத்தே பால் நட்பு சொல்லுவோம் இல்லையா? பால் கவர்ச்சி என்பது இயற்கையோடு ஒட்டிய உணர்வு தான். பருவத்தே பால் நட்பு என்பது அவசியம். ஆனால் அது நெறியோடு அமைய வேண்டும். அதுதான் நன்னடத்தை அப்படின்னு சொல்லலாம். விலங்கினத்துக்கும் விலங்கின இருக்கு இல்லையா? அதுக்கும் காமம் உண்டு. ஆனால் அது அளவோடும் முறையோடும் அனுபவிக்கிறது. இயற்கையையே ஆளக்கூடிய மனிதனுக்கு அதில் கட்டுப்பாடு விதிக்கவில்லை. ஆனால் அதையே விதியாக எடுத்துக்கொண்டு முறைகேடாக அனுபவிக்கிற போது மனிதன் துன்பங்களை அனுபவிக்க நேரிடுகிறது தான் குரு சொல்றது. அதான் 5 அளவு முறையில் வரக்கூடிய வாசகம் அது. அதே மாதிரி பிறர் நன்மைக்காகவே வாழும்போதுதான் நமது வாழ்க்கையில் உரம் ஏறும். அதுவும் கற்பு நெறியோடு வாழ்கிற போது ஏற்படும் ஒரு மகிழ்ச்சியும் நிறைவும் திருப்தியும் தைரியமும் தெளிவும் வேறு எதிலையும் கிடைக்காது. கற்பு நெறிங்கிறது 2 பேருக்குமே போதுன்னு மகான் சொல்லியிருக்காரு நன்னடத்தைக்கான ஒரு விளக்கம் கொடுக்கும்போது. பிறர் மறை நோக்கான் பிறவிலேயே ஞானம் பெற்றவன் என்பது மகரிஷியின் வாக்கு. பிறர் மனை நோக்கான் பிறவிலேயே ஞானம் பெற்றவன் என்பது மகரிஷியின் வாக்கு. கற்பு என்பதை ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொது என்று வைப்போம். இதை சொன்னது யாரு? நம் பாரதி. கற்பு என்பதை ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவென்று வைப்போம். பாரதி சொல்லக்கூடிய வாசகம் அது. இது மாதிரி இன்னும் வந்து இன்னும் 2 இது சொல்லியிருக்காங்க. அபய பிராட்டியார் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த இன்சொல்லை பத்தி பேசும்போது எல்லோரோடையும் இனிமையா பேசு, நல்லவரோடு பழகு, அவர்களின் அறிவுரையே உனக்கு சொத்து. அப்போ அந்த அறிவுரைங்கிறது இந்த அறிஞர் பெருமக்கள் சொல்லக்கூடிய அறிவுரை தான் நம்மளுடைய சொத்து அப்படிங்கிறது தான். தர்மம் செய்வதில் எப்போதும் விருப்பங்கள் அப்படிங்கிற அபய பிராட்டியார்கள். இதையே புத்த மகான் வந்து இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது ஆஹ் பிறருக்கு இடம் உள்ள குறைகளை பார்க்காதே, உன்னிடம் உள்ள குறைகளை கவனி. உன்னை நேசிக்க கற்றுக்கொள், பிறரை வெறுக்க மாட்டாய். இது முக்கியமானது. உன்னை நேசிக்கும் இது மகான் நிறைய இடங்களை சொல்லியிருக்காரு. உன்னை நேசிக்க கற்றுக்கொள், பிறர் வந்து உன்னை வந்து குறை சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறது. இது வந்து புத்த பெருமான் சொன்ன ஒரு வாசகம். அது மாதிரி ஆஹ் அன்பு பத்தி சொல்லும்போது அன்பு வந்து உலகினுடைய மகா சக்தின்னு தான் புத்தர் சொல்லியிருக்காரு. ஆசை ஒழிந்தால் துன்பம் நம்மை தீண்டாது. இது நம்ம மகான் சொன்ன ஒரு வாசகம் தான். அதுபோல வாரியார் சுவாமிகள் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதுல முக்கியமானது என்னன்னா அறிவு. இதெல்லாம் ஏன் தான் இப்போ அறிஞர்கள் சொன்ன வாசகங்கள் தான் நமக்கு வந்து ஃபாலோ பண்ணணும். அவங்க தான் உலக நலனுக்காக வேண்டி பாடுபட்டவங்க அப்படிங்கிற வகையில இப்போ வாரியார் சுவாமிகள் சொன்னது வந்து என்னன்னா, அறிவு நிலையில் நல்ல நூல்களை படி, புத்தகத்தால் பெறும் அறிவை விட அனுபவ அறிவு மேலானது. இவர் இன்னும் ஒருபடி மேல விட்டார். அனுபவம் தான் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது. அது மாதிரி இன்னும் வந்து நமக்கு ஒரே ஒரு இது ஒரு சின்ன ஒரு ரெஃபரன்ஸ் ஒன்று பார்ப்போமே. சீடர்களுக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காரு ஒரு துறவி. காட்டுக்குள்ள வந்து விறகு மற்றும் பழங்கள் சேகரிக்க வந்த கிராமத்து மனிதர்கள் 2 பேர் என்ன செய்யறாங்க, ஆசிரமத்தின் வெளியில நின்றுக்கிட்டு துறவியினுடைய அவர் பேசக்கூடிய போதனைகளை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவர் சொல்லக்கூடிய எல்லா விஷயமே அந்த வாழ்க்கைக்கு உதவும் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியுது. ஏன்னா வெளில தான் நின்றுட்டு இருக்காங்க. துறவி பாடம் நடத்தி முடிச்ச பிறகு உடனே உள்ள வந்து துறவி வணக்கம் வணக்கம் பண்ணிடுறாங்க. நாங்க உங்க சீடரை சேர்ந்துக்க போறோம்னு சொன்ன உடனே உடனே துறவி அவங்க குடும்பத்தை பத்தி விசாரிக்கிறாரு. அவங்க இருவருமே திருமணமாகி குடும்பம் குழந்தைகள்னு பொறுப்புகள் இருக்கு. இப்படிப்பட்ட சூழல்ல இருந்து ஆசிரமத்தில் வந்து இணைகிறதுங்கிறது குடும்பங்களை வந்து சிரமத்தில் தள்ளிவிடும் அப்படிங்கிறது துறவி புரிஞ்சுக்கிட்டாரு. அப்போ அவர் சொல்றாரு, என்னிடம் போதனை பெறுவதற்கு முன் உங்களுக்கு ஒரு சிறிய சோதனை செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில விதைகளை கொடுக்குறாரு அவங்ககிட்ட 2 பேர்கிட்டையும். இவற்றை சொல்லி கொடுத்து சொல்றாரு, இவற்றை விதைத்து வளர்த்து வாருங்கள், 6 மாதங்களுக்கு பின் இதில் பூத்த பூக்கள் வந்து என்னை பாருங்கள்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. 6 மாசத்துக்கு பிறகு 2 பேரும் வராங்க. வந்த உடனே முதலாவது 3 பூக்கள் மட்டும்தான் அந்த செடியில் இருக்குன்னு சொல்லிட்டு கொடுக்குறான். இவ்வளவுதானே அவன் செடியில பூசுது அப்படின்னு ஒரு துறை வந்து ஒரு ஏமாற்றமா ஒரு மாதிரி கேட்கறாரு. உடனே அவன் சொல்றான், ஆமா சாமி, நீங்க தந்த விதைகளை தோட்டத்து மண்ணில் ஊனி வச்சேன், எறும்பு பாதியை சாப்பிட்டுருச்சு, மழையும் பெய்யல,
அரும்பு ஒரு சமயத்துல பூச்சி வர வந்து அரிச்சிருச்சு. அதனால வந்து எனக்கு இந்த மொத்தமே 3 பூ தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். அடுத்தவன் 2வது ஆள் வாரான். கூட நிறைய பூவை கொண்டு வரான். அவன் இங்க சொல்றான், "உன் பூச்செடி." உடனே அவனை பார்த்து துறவியார், "உன் செடியில மட்டும் எப்படி இத்தனை பூ பூத்துச்சு?" அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்ற அந்த அவன் சொல்றான் துறவிட்ட, "ஐயனே, நீங்கள் தந்த விதைகளை நான் நெஞ்சார நேசித்தேன். அன்புடன் விதைத்தேன். வாஞ்சையோடு தண்ணீர் விட்டேன். செடிகள் வளர வளர வாழ்த்து மகிழ்ந்தேன். அரும்பு விட்டதும் செடிகளுக்கு நன்றி சொன்னேன்." இது எல்லாமே நம்ம மகரிஷி வந்து வாழ்த்து மயில சொல்லக்கூடிய வாசகங்கள். அப்போ அடுத்தாப்புல சொல்றான், "முதல் பூ பூத்ததும் அதன் மனத்தில் மயங்கி நின்றேன். மகிழ்ச்சி அடைந்த செடி ஏராளமான பூக்களை பூத்து சிரித்தன என்னை பார்த்தது." அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்றான். அதனால தான் இவ்வளவு பூக்கள் எடுத்து வர முடியுது. உடனே இவர் சொல்றாரு, குரு துறவி சொல்றார், உயிருள்ள உயிரற்ற அனைத்தையும் நேசிக்கும் நெஞ்சமுடையவர்கள் எங்கும் எதிலுமே இன்பம் காண்பர். கிடைத்ததை மனப்பூர்வமாக வாழ்த்த வேண்டும். நம்பிக்கையோடு வாழ்க்கையை நேசிக்க வேண்டும். இதுவே உங்களுக்கு நான் தரும் பாடம். இந்த பாடத்தை கற்றுக்கொள்ள ஆசிரமத்திற்கு வர வேண்டும் என்பதில்லை. நமக்கு குரு சொன்னது தானே. பசங்க குடும்பஸ்தன் ஆகு, சன்னியாசியெல்லாம் ஆகி போய் இது இவனா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. கல்யாணம் ஆகாத ஒரு இதை அவனா இருக்க வேண்டியது இல்லை. எனவே உங்கள் குடும்பத்தை மனப்பூர்வமாக நேசித்து அவர்களுக்காக உழைத்தபடி இதை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த துறவி அனுப்பிச்சார். ஸோ அந்த வகையில நமக்கு வந்து இப்படி நம்மளுடைய அறிஞர் பெருமக்கள் நமக்கு காட்டிய வழிகளில் தான் வந்து இப்படியெல்லாம் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த ஞான கலைஞத்தினுடைய கவியினுடைய வரிகள் இது. அதாவது மேல்நிலை வாழ் ஞானி எப்படி அப்படின்னு சொன்னா, இந்த வகையிலெல்லாம் வாழ்ந்து அவங்க வந்து இந்த குணநலங்களால் பன்னலம் விளைவிப்பார். யாருக்கு? இந்த உலகத்துக்கே அப்படிங்கிறத நம்ம குரு வந்து ஞான கலைஞர் பாடியிருக்காரு. ஸோ இறுதியாக வந்து என்ன அப்படின்னா, நமக்கு வந்து அறிஞர்கள் அப்படிங்கிற வரிசையில சித்தர்களும் இதெல்லாம் இருக்கத்தானே செய்யறாங்க. அந்த சித்தர்கள் வகையில நம்ம தெரியும், 18 சித்தர்கள்: போகர், பாம்பாட்டி சித்தர், கருவூரர், மச்சமுனி, இடைக்காடர், நந்தீஸ்வரர், ராமதேவர், வான்மீகர், சட்டமுனி, கொங்கணர், சுந்தரானந்தர், தன்வந்திரி சித்தர், கோரக்கர், குதம்பை சித்தர், திருமூலர், கமலமுனி, அகஸ்தியர், பதஞ்சலி சித்தர். இவங்க எல்லாம் நமக்கு நம்ம தெரிஞ்சதுதான். இதுல 19வது சித்தர் தான் நம்ம வந்து குரு வேதாத்ரி மகரிஷி அப்படின்னு நமக்கு இன்னைக்கு வரைக்கும் நம்ம உணர்வுபூர்வமா அதை உணர்ந்துட்டோம். ஆக இந்த சித்தர் பெருமக்கள் அனைவருமே மேல்நிலையில் வாழ் ஞானிகள் தான். இந்த கவியில வந்த மாதிரி, ஞான கலைஞர் கவியில் வந்த மாதிரி, உலகோர் வாழ்வில் பன்னலம் விளைவிப்பார்கள் என்ற பெருமைக்கு உரியவர்கள் தான் இவர்கள் அனைவருமே என்று கூறி, இவருடைய அனைத்து அனுபவங்களையும் இந்த பெருமக்கள் சொன்ன நமக்கு வழங்கிய அத்தனை உணர்வுபூர்வமான சிந்தனை வரிகளை மனதில் கொண்டு நாம் அனைவரும் வாழ்வில் அனைத்தும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம் என்று கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறோம். வாய்ப்பளித்த, இதுவரை சுகமெடுத்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து மகிழ்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன்.